அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா, நியூசிலாந்து வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது இந்தியா இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஐக்கிய அரபு அமீரகம், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, எஃப்டா, ஐரோப்பிய ஒன்றியம், மொரீஷியஸ் போன்ற பல நாடுகளோடையும், அமைப்புகளோடையும் இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்த போட்டுட்டு இருக்கோம். இப்ப அடுத்த கட்டமா வந்து பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்தோட இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்த போடுறோம். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்துல இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய பொருட்களுக்கு வரி சலுகை அப்படிங்கிறது வழங்கப்படும். இந்தியால இருந்து நியூசிலாந்துக்கு போகக்கூடிய பொருட்களுக்கு நியூசிலாந்து நாட்டுல வரி சலுகை அப்படிங்கிறது வழங்கப்படும். இதனால அங்கிருந்து வரக்கூடிய பொருட்களுடைய விலை சற்று கம்மியாகும். நுகர்வு அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும். சோ அததான் இங்க வந்து குடுத்திருக்காங்க. சோ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இருக்கக்கூடிய அந்த இருதரப்பு வர்த்தகம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இந்த இருதரப்பு வர்த்தகத்த அடுத்த 5 ஆண்டுகள்ல இரட்டிப்பாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த புரிந்துணர்வு இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. அப்ப இந்தியாவுக்கு நியூசிலாந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய கம்பளி, நிலக்கரி, செம்பரி ஆட்டு இறைச்சி, மரப்பொருட்கள், ஒயின், கிவி பழங்கள், ப்ளூபெர்ரி உட்பட 95% பொருட்களுக்கு வரி ரத்து செய்யப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்தியாவோட பால் விவசாயிகளை குறிப்பா பாதுகாப்பதற்காக நியூசிலாந்துல இருந்து வரக்கூடிய பால் பொருட்கள், வெங்காயம், சர்க்கரை, மசாலா பொருட்கள், சமையல் எண்ணெய், ரப்பர் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா வரிச்சலுகையை தர முடியாது அப்படிங்கறத இந்தியா வந்து இந்த ஒப்பந்தத்திலே சொல்லிட்டாங்க. அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா, மூக்கடலை, பட்டாணி, மக்காச்சோளம், பாதாம், செயற்கை தேன், விலங்கு மற்றும் தாவர கொழுப்பு, ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்கள், மத்தபடி பாத்தீங்கன்னா நவரத்தினங்கள், ஆபரணங்கள், தாமிரம், அதன் அந்த அலுமினிய பொருட்கள் இது எல்லாமே இந்த ஒப்பந்தத்துக்கு கீழ வராது அப்படிங்கறத இந்தியா திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. ரொம்ப ரொம்ப இந்தியாவுக்கு சாதகமான வகையில தான் இந்த ஒரு ஒப்பந்தத்த வந்து நம்ம போட்டிருக்கோம். அதே மாரி அடுத்த 15 ஆண்டுகள்ல இந்தியாவுடைய உற்பத்தி, உட்கட்டமைப்பு, சேவைகள் துறை, புத்தாக்கத்துறை, வேலைவாய்ப்பு உருவாக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல $2000 கோடி அளவுக்கு நியூசிலாந்து முதலீடும் பண்ண போறாங்க. சரியா? அதே மாரி நம்ம ஊர் ஆட்கள்லாம் அங்க போய் வேலை செய்யறதுக்கு ஏத்த மாதிரி ஐ 5000 நபர்களுக்கு ஒரு வருஷத்துக்கு விசா அப்படிங்கிறது இந்த ஒர்க் விசா அப்படிங்கிறது குடுக்க போறாங்க. அப்படி ஒர்க் விசாக்கு கீழ போறவங்க எல்லாருமே 3 வருஷம் வரைக்கும் அங்க தங்கி வேலை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒப்பந்தத்துக்கு கீழ கிவி பழம், ஆப்பிள், தேன் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, இது ரிலேட்டடா தொழில்நுட்ப செயல் திட்டம் ஒன்ற வந்து நியூசிலாந்து இந்தியாவுக்காக உருவாக்கி தரோம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தையும் ஒரு ப்ராமிஸையும் வந்து பண்ணியிருக்காங்க. சோ இந்த டீல் மூலியமா இந்தியாவுக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்ததா தமிழகம் மற்றும் மேகாலயத்தில் பல்லுயிர் பெருக்கத்தை மேம்படுத்த திட்டம். ஓகேங்களா? பயோடைவர்சிட்டியை என்ஹான்ஸ் பண்றதுக்கான ஒரு திட்டத்த மத்திய அரசாங்கம் 2026ல இருந்து 2030 வரைக்கும் செயல்படுத்த போறாங்க. அதற்கு முதற்கட்டமா வந்து பாத்தீங்கன்னா, தமிழகத்துல இருக்கக்கூடிய அந்த சத்தியமங்கலம் வனப்பகுதிகளையும், மேகாலயத்தில் இருக்கக்கூடிய காரோ மலைத்தொடர்கள் அதை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலியமாக வந்து பாத்தீங்கன்னா, உள்ளூர் பஞ்சாயத்து அமைப்புகள்லாம் இருக்கு இல்லையா? அந்த அமைப்புகள் கொண்டு வரக்கூடிய செயல் திட்டங்கள், அவங்க நடைமுறைப்படுத்தக்கூடிய திட்டங்கள்ல வந்து இந்த பல்லுயிர் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு அம்சத்தை சேர்க்க போறாங்க. லோக்கல் கம்யூனிட்டிஸோட இன்வால்வ் பண்ணி பயோடைவர்சிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ண போறாங்க. ஃபண்டிங் அதுக்கு ஏத்த மாதிரி பண்ண போறாங்க. சிஎஸ்ஆர் கான்ட்ரிபியூஷனை பயோடைவர்சிட்டி என்ஹான்ஸ்மெண்ட்டுக்காக ஏற்படுத்த போறாங்க. இந்த மாதிரி இந்த ஒரு பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி இந்த திட்டத்தை வந்து தமிழ்நாட்டிலையும் மேகாலயாலையும் எடுத்துக்கொண்டு போய் செய்ய போறாங்க. ஸோ பயோடைவர்சிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் அப்படிங்கறத ஒரு முக்கியமான ஒரு இலக்காக வச்சு இந்த திட்டம் வந்து 2025ல இருந்து 2030 வரைக்கும் செயல்படுத்த போறாங்க. கிட்டத்தட்ட 46 கோடி ரூபாய் அளவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது பிரபல புகைப்பட கலைஞர் ரகுராய் அப்படிங்கிறவரு சமீபத்துல வந்து இறந்து போயிட்டாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா புகைப்படங்கள் மூலியமா இந்தியாவோட வரலாற்று அதாவது சுதந்திரத்துக்கு பிந்தைய வரலாற்றை புகைப்படங்கள் மூலியமா எடுத்து காட்டக்கூடிய ஒரு நபராக இருந்திருப்பார். சரிங்களா? இவரு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா 1972 அப்ப அந்த வங்கதேசத்துல இருந்து வந்த அகதிகள் அது ரிலேட்டடான ஒரு இமேஜ். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா போட்டோ 1984 அந்த போபால் விஷவாயு போட்டோ. அடுத்தது இந்த 1971 இந்தியா பங்களாதேஷ் வார் அப்ப நடந்த போட்டோஸ் இந்த மாதிரி நிறைய போட்டோஸ் ஃபேமஸான போட்டோஸ் எடுத்தவர் தான் இவரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருது எல்லாமே வழங்கப்பட்டு சரியா? சோ அவர் இறந்து போயிட்டாரு. இவர் எந்த துறையை சேர்ந்தவர்னு கேட்கலாம். ரகுராய் அப்படிங்கிறவங்க புகைப்பட கலைஞர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு முக்கியமான செய்திகளை பார்த்திருக்கோம். நன்றி.